Hello friends, welcome to back Nisha Passion channel. இன்னைக்கு இந்த வீடியோல நான் புதுசா ஒரு ஃபேஷியல் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். சோ நிறைய பேர் பார்லருக்கு போய் ஃபேஷியல் பண்ணீங்க. நம்ம வீட்லயே ஈஸியா ஃபேஷியல் பண்ணிக்கலாம். அதோ லோ பிரைஸ்ல கிச்சன்ல எல்லா பொருளும் கிடைச்சிரும். இந்த ஃபேஷியல் பண்ணனால உங்க ஸ்கின் நல்லா க்ளோயிங்கா பிரைட்டா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஷியல் பாத்தீங்கன்னா நீங்க மந்த்லி ஒரு டைம் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் பார்லரில் போயிட்டு நீங்கள் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் கூட பண்ணிக்கலாம். இந்த ஃபேஷியல் பண்ணனால உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாக க்ளோயிங்காக ஆயிரும். ஸோ இந்த ஃபேஷியல் நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஹைட்ரா ஃபேஷியல் பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிளென்சர். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் ரா மில்க் எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நான் அதில் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் நல்லா டிப் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த ரா மில்கில் நல்லா க்ளீன்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ அது உங்கள் ஸ்கின் ஒரே இந்த க்ளீனப்பில் உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னப் பார்ப்பீங்க. நீங்களே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு நல்லா இந்த அப்சர்வ் வரைக்கும் நல்லா டர்ட்லாம் எல்லாம் க்ளீன் ஆயிரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை கீழேருந்து தான் பண்ணோம், மேலேருந்து பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு வேறு காட்டன் எடுத்து இது எல்லாமே க்ளீனப் பண்ணிக்கோங்க. அது இருக்கிற மீல்கள் எல்லாம் ரிமூவ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிரைட்னப் தெரியும் ஒரே வாட்டியில். ஸோ நல்லா க்ளீனப் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் அடுத்தது என்ன ரெடி பண்ண போகிறேன்னா செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப். ஸோ அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கிறேன். அதில் நான் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். கிளிசரின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், உங்கள் ஸ்கின் க்ளோயிங் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ கடல மாவு உங்கள் ஸ்கின்னில் இருக்கிறது டஸ்ட் ஸ்கின்லாம் பிளாக் ஹெட்ஸ்லாம் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ நான் இதில் இன்னொரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். 10ல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த கண்டினியூஸில் இருக்கணும். நல்லாவே ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃபேஸை நல்லா ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது. நீங்கள் ஜென்டிலாக உங்கள் ஃபேஸை ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணனால உங்கள் ஸ்கின்னில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். உங்கள் ஸ்கின் சாஃப்டாக தெரியும். ஸோ செகண்ட் ஸ்டெப்பை நம்ம ஸ்க்ரப் பண்ணுறோம். ஸோ நல்லா உங்கள் ஃபேஸை நல்லா ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இது ஸ்க்ரப் பண்ணி நல்லா 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்லோவாக நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது. ஸ்க்ரப்னால உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னப் தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்க்ரப் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மோஷனில் நீங்கள் உங்கள் ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணின்னு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்னப் ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் பண்ணோன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்னப் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மசாஜ் ரெடி பண்ண போகிறேன். தேர்ட் ஸ்டெப் நம்மளுக்கு மசாஜ்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறேன். பீட்ரூட் ஜூஸ் இல்லாமல் நீங்கள் பீட்ரூட் பவுடர் கூட எடுத்துக்கிறேன். என்கிட்ட பீட்ரூட் பவுடர் இல்லை, ஸோ அதனால் நான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் கிளிசரின் ஆட் பண்ணிவிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணோன்னா உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ பீட்ரூட் பவுடர் இருந்தால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட இல்லாதனால நான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறேன். நீங்களும் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா நீங்கள் மசாஜ் கொடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா உங்கள் ஃபேஸை நல்லா மசாஜ் கொடுங்க. ஸோ நல்லா இந்த லிக்விட் நல்லா உங்கள் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுக்கனால உங்கள் ஃபேஸில் இருக்க ப்ளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா ஒர்க் பண்ணும். அதனால உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும், பிரைட்டாகும். ஸோ ஃபேஷியல் நல்லா உங்கள் ஸ்கின் நல்லா டைட்னப் கூட ஆகும். கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி ஒரு வாட்டி ஃபேஷியல் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்டிலே ஈஸியான மெத்தடில் நம்ம ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் நல்லா ஸ்லோலியாக நல்லா மசாஜ் கொடுக்குறேன். இதே மாதிரி உங்கள் ஃபேஸில் நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட் என்னால் நல்லா அப்சர்வ் ஆகிடும் உங்கள் ஃபேஸில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்ன பண்ணால் இது வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாஷ் பண்ணிட்டு பாருங்கள். நான் ஸ்டெப் 3 தான் பண்ணிக்கிறேன். நல்லா பிரைட்னப் தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் பேக். ஸ்டெப் 4 ஃபேஸ் பேக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் முல்தானி மத்தி எடுத்துருக்கிறேன். அடுத்தது இன்னொரு டேபிள் ஸ்பூன் இதில் நான் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாத்துலேயும் கிளிசரின் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அதில்
ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரோஸ் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லிக்விடாக ஆயிரும். ஸோ அது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முல்தானி மிட்டி உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டன் அப் கொடுக்கும். ஸோ அடுத்தது இந்த பேக்கை நான் இந்த ஹேண்டில் அப்ளை பண்ணேன். நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தின் லேயராக கீழேருந்து மேலே தான் பண்ணால் மேலேருந்து கீழே பண்ணக்கூடாது. உங்கள் ஃபேஸு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எப்படி உங்கள் கையில் இன்றைக்கி நான் வேறு ஒருத்தவங்க கையில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க ஃபேஸில். பார்த்தீங்கன்னா நான் இங்கே எல்லாமே நான் இன்றைக்கி ஸ்டெப் அது பண்ணிட்டேன். நல்லா ட்ரை ஆயிரும் பாருங்கள். அதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் உங்கள் ஹேண்ட் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த ஹேண்டுக்கு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக தெரியுது. ஸோ நீங்களே பாருங்கள் ரிசல்ட்டு எப்படி பிரைட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்